சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற ஒரு பழமொழி இருக்குங்க. அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கங்கை அமரன் அவர்கள் வந்து இப்போ தேவையில்லாமல் இந்த சங்க ஊதி விட்டார். இளையராஜா ஒரு காப்பி ரைட்ஸில் அஜித் நடித்த குட் பை அகிலியோட பாடலை உபயோகிச்சதுக்காக ஒரு விஷயத்தை கேஸ் போடுறதா சொல்லி அவர் ஒரு 5 கோடி ரூபா பணம் கேட்டுட்டு ஒரு பிரச்சனையை கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நெருப்பு எரிஞ்சு புகையாக வந்துட்டு இருக்க சமயத்தில் அணையலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் சில சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும்போது கங்கை மரன் தேவையில்லாமல் அதில் எண்ணெயை ஊற்றுறாரு. திரும்பி குபு குபுன்னு எரிய ஆரம்பிக்கிறது. இது இளையராஜா அவர்களை பாராட்டி அவர்களை பாராட்டுதலை பெறுறதுக்காக ஒரு கங்கை மரன் பண்ணுறாரா, இல்லை நம்ம அண்ணன் அவரை சீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்போம், அதாவது ஏதாவது ஒரு மேட்டரை பேசி விட்டோம்னா அஜித் ரசிகர்கள் பூரா கிண்ட ஆரம்பிச்சிருவாங்க இளையராஜாவை அப்படிங்கிற விஷயத்தில் பேசுகிறாராங்கிறதே கண்டிப்பாக புரியல. அவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, குட் பை அகிலியோட இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே எங்கள் அண்ணன் இளையராஜா போட்ட பாடல்கள் தான் அப்படிங்கிறார். நான் கேட்குறேன், குட் பை அகிலியில் அஜித்ன்ற ஒரு மாஸ் ஹீரோ, அல்டிமேட் ஸ்டார், அவர் நடித்து நல்ல கதையோட வசூல் ரீதியாக சக்கப்போடு போட்டுட்டு இருக்கும்போது இந்த பாடல்கள் அந்த காட்சிகளுக்கு தேவைப்படுதுன்னா இளையராஜா மேலே ஒரு மரியாதை அன்பு நிறைய எல்லாருக்குமே இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பாடல்களை இந்த படத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. இல்லைன்னா தெரியாதா இளையராஜா சார் பாடல் உபயோகப்படுத்தினா அவர் கோர்ட்டுக்கு போவார், கேஸ் போடுவாருங்கிறது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இல்லை மஞ்சுமேல் பாய்ஸ்லேயே நடந்திருக்கு. அவர் உயிர் நண்பன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மேலே அவர் கேஸ் போடுறதா ஒரு விஷயத்தெல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். இது எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே. ஆதிகரட்சன் தெரியாதா, இல்லை தல அஜித்துக்கு தெரியாதா, இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தெரியாதா? இருந்தாலும் இளையராஜா அப்படிங்கிற ஒரு மகான் இசையானி அவர் இசையமைச்ச பாடல்களை நம்ம உபயோகப்படுத்தினால் ரொம்ப நல்லா இருக்குமேன்ற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த காட்சிக்கு இந்த பாடல் எல்லாமே பொருத்தமாக இருக்குது, எங்கேயுமே பிசுறடிக்கல. இந்த இளமை இதோ சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனுக்கு உபயோகப்படுத்தியிருப்பாங்க, அவ்வளோ மேட்சாக இருக்கும். சரிங்களா? அப்படி உபயோகப்படுத்தின பாடல்கள் தான் அது. ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தா அவருடைய ரிலேஷனை ஏஆர் ரஹ்மான் பாடம் உபயோகப்படுத்தலாம் இல்லையா? அவரையும் அதை படுத்தலை. இளையராஜா மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை, அன்பு, நட்பு, பாசம், காதல் எல்லாமே இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த பாடல் உபயோகப்படுத்துகிறாங்க. இளையராஜாவுடைய நாலேஜ் எப்படி இருந்தாலும் அது போகாமல் இருக்காது. பட் முறைப்படி என்ஓசிலாம் வாங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுது அப்படின்னா, இது இளையராஜாவோட பார்வைக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தோணுது. பட் ஆனாலும் இந்த விஷயத்தை இப்போ கங்கை அமரன் புதுசாக தூண்டி விடுறாரு. ஏற்கனவே இளையராஜா அவர்களை பற்றி அவர் கண்ணா பின்னாலே திட்டிருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அதற்கப்புறமேல் அண்ணன் மேல் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அண்ணன் புகழ் பாட ஆரம்பித்தார். இப்போ கங்கை அமரன் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பேசி பண்ணதுனால அவருடைய பசங்களுக்கு இப்போ அவர் ஒரு கெடுதல் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயமும் போகுது. ஏன்னா கங்கை அமரன் ஒரு ஃபேமிலியே கண்டிப்பாக அஜித் கடன் பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெங்கட் பிரபு அப்படிங்கிற ஒரு இயக்குனர் சாதாரண சென்னை 28, அப்புறம் சரோஜா, இப்படி சில சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அஜித் வா வெங்கட் அப்படின்னு கூப்பிடுறாரு, ஒரு கதையை கேட்குறாரு. வெங்கட் பிரபுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃபை தர்றாரு. அதுதான் மங்காத்தா. பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டை கலக்குச்சு. அதற்கு பிறகுதான் விஜய் அவர்களே வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு ஒரு படம் தர்றாரு, கோட். அதுவும் ஹிட் ஆகி வசூல் ரீதியாக நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. வெங்கட் பிரபுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு காரணமே அஜித் கொடுத்த அந்த வாழ்க்கை. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வெங்கட் பிரபு ஒரு பெரிய டாப் ஹீரோ, வெங்கட் பிரபு டாப் டைரக்டராக இருக்காருன்னா அது காரணம் அஜித் தான். அது கங்கை அமரனுக்கே கண்டிப்பாக தெரியும். ஸோ தெரியாமலே கிடையாது. ரெண்டாவது பையன் எடுத்துங்க பிரேம்ஜி. அவர் பிரேம்ஜி எவ்வளோ படங்கள் பண்ணிருக்காருன்னு தெரியாது. ஆனால் அஜித்தோட நடித்த படங்களை பார்த்தா தான் பிரேம்ஜி இருக்காருன்னே தெரிய வரும். அப்படி ஒரு விஷயத்தை அவர் அஜித் பண்ணார். வெங்கட் பிரபுக்கு லைஃப் கொடுத்தாரு, அந்த பிரேம்ஜிக்கும் கொடுத்தாரு. இப்படி எல்லாருக்குமே ஒரு வழி போட்டு கொடுத்து ஒரு ரூட்டை கொடுத்த அஜித்தை அவர்கள் பாராட்டினா கூட பரவாயில்ல, தேவையில்லாமல் அண்ணன் போட்ட பாட்டினாலாம் குட் பை அகிலுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கங்கை அமரன் பேசுறது உண்மையிலேயே அவர் அறியாமல் பேசுகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். கங்கை அமரன்லாம் மிகப்பெரிய ஒரு ஆள் தான், பெரிய டைரக்டர், அவரும் மியூசிக் டைரக்டர். எங்கள் ஊர் பாட்டுக்காரர்லேருந்து நிறைய ராமராஜன் படங்கள்லாம் கொடுத்து கரகாட்டக்காரன்ற ஒரு படத்தெல்லாம் ஹிட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவர் மேலே எங்களுக்கும் ஒரு மரியாதை அன்பு இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய வயதுக்கும் பேசுகிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கண்டிப்பாக ஜீரணிச்சிக்கவே முடியல. குபேருடைய வெற்றி எதற்காக அப்படிங்கிற விஷயத்தை அவர் கங்கை அமரன் பேசி இதில் அண்ணன் போட்ட பாடலும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே அவருக்கு விஷ் பண்ணலாம்.
ஸோ மறுப்பதற்கே இல்லை அது. ஆனால் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை கிண்டி விடுறாரு. இது அவருடைய பையங்களுக்கே பிடிக்கல, வெங்கட் பிரபு சாருக்கும் பிடிக்கல, ரெண்டாவது பிரேம்ஜி சுத்தமாக பிடிக்கல. அவர் ஒருத்தர் ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சும்மாங்க, என்னங்க பேசுகிறீங்க, தலைக்காக ஓடின படம் அது குட் பேட் அக்லி, அவருக்காக ஓடின படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, இதெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த பாடலுக்காக ஒன்று ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். ஸோ காப்பிரைட்ஸில் போது அது பெரியப்பாவுக்கும் அவங்க உள்ள சம்மந்தம், அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜெனிவனாக சொல்கிறார் அவர் பிரேம்ஜி. அந்த பக்குவம் கூட கங்கை அமரன் சாருக்கு இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. பட் இனிமேலாவது கங்கை அமரன் அவர்கள் வந்து சிந்திச்சு செயல்பட்டு, ஏன்னா அவரெல்லாம் முன்னோடி, அவரெல்லாம் சில ரூட்டை போட்டு கொடுக்கணும், வர்றவங்களுக்கு நீ இப்படி போங்கடான்னு சொல்லணும் அவர்கள். அப்போ தான் அந்த ரூட்டில் எல்லா பேருமே பயணம் செய்வார். ஆதிக் நேற்று வந்தவர், அவர் கூப்பிட்டு தட்டி கொடுத்து நல்லா பண்ணியிருக்கடா, அண்ணா பாட்டை வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்க, நீ படத்தில் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொன்னார்னா அது எவ்வளோ ஒரு, அதாவது அவர் மேலே நமக்கு எவ்வளோ ஒரு மரியாதை அன்பு வரும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு விரும்புகிறேன். பட் இளையராஜா அவர்கள் வந்து இசையமைத்த பாடல்கள் ஏகப்பட்டது, கிட்டத்தட்ட வெற்றிகள் வந்து நிறைய இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் இசையமைத்த நிறைய படங்கள் தோல்வியிலும் சந்திச்சிருக்கு. நம்ம தோல்வியில சுட்டிக்காரன்னு விரும்பல, நம்ம இதை கங்கை அமரன் சாருக்கு அந்த விஷயத்தை சொல்லுவார். பட் அவருக்கு தெரியாமல கிடையாது. பாரதி ராஜா இயக்கத்தில் அவருடைய லட்சிய படைப்பு அப்படின்னு ஒரு படத்தை உருவாக்குறாரு இளையராஜா மியூசிக்கு. பாடல்கள் பிரமாதமாக இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் உயிரை கொடுத்து பாடியிருப்பார். அவ்வளோ சிறந்த பாடலை கொடுத்த அந்த படம் காதல் ஓவியம்னு ஒரு படம், இது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஷோலேயே தியேட்டரில் சீட்டெல்லாம் கீழ்ச்சாங்க அரேஞ்ச்மெண்ட். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அது. பட் காரணம் பாடல் நல்லா இருக்கு, பாடல் ரொம்ப சிறப்பு, பாட்டுக்காக தான் படத்துக்கு போனாங்க. அப்படி பார்த்தா இளையராஜாக்காக சிறந்த பாடல்கள் உருவாக்கின அந்த படம் ஓடி இருக்கணும் இல்லையா? பாரதி ராஜா வந்து மிகப்பெரிய அளவில் இருந்த பீரியட் அவர். எந்த படம் தான் 100 நாள் சொல்லிச்சு இப்படி படம், ஏன் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தோல்வி சந்திச்சது? பட் சில படங்கள் அப்படிதான் அமையும். அதனால இளையராஜாக்காக தான் இந்த படம் ஓடிச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒத்துக்கவே முடியாது. இனிமேலாவது கங்கை அமரன் அவர்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் நாகரீகத்தோட பேசணும். ஸோ மேடையில் ஏறி பேசினாலும் சரி, இன்டர்வியூ கொடுக்குறதாலும் சரி, அவர் வந்து ஒரு அடக்கத்தோடு அமைதியாக பேசுகிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம் வந்து அவருடைய பையன் வீட்டிலே அவருக்கு வந்து இப்போ எதிர்ப்பு வந்திருக்கு. ஸோ வெங்கட் பிரபுவும் சரி, பிரேம்ஜியும் சரி, அவரோட அப்பா கங்கை அமரன் பேசுகிறத வந்து ஒத்துக்கவே இல்லை, ஏற்றுக்கவே இல்லை. ஸோ தலை அஜித்துக்காக ஓடின படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறது பிரேம்ஜி அடித்து சொல்லியிருக்கார். இப்படி பேசிய கங்கை அமரன் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்.